ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணி வீட்ல நடக்கிற பிரச்சனை ஒரு வழியா சரியாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. பார்த்தா பிஏ தினேஷ் எதுக்கு வந்து நிக்கிறான். ரோஹிணி, எனக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும், ஒரு 50,000 ரூபாய் கொடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட இப்ப காசு இல்ல, அதெல்லாம் உனக்கு தர முடியாது. நீ என்ன மறுபடி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்ட? நீ ஏதோ ஜெயிலுக்கெல்லாம் போனன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு ரோஹிணி கேட்கும்போது, என்ன யாரு ஜெயில போட்டது? அதான் ரவுடிகள்லாம் அடிச்சு உன்னைய ஜெயில போட்டாங்களாம்ல அப்படின்னு உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு தினேஷ் கேக்குறான். ரோஹிணி வந்து அப்படியே கம்முன்னு இருந்துடுறாங்க. இல்ல, இப்ப என்கிட்ட எந்த காசும் இல்ல, நீ வாங்கிட்டு போன பொருட்களுக்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கதே நான் தான், அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு, பேசாம இரு அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. பிஏ தினேஷ்க்கு ஒரு டவுட் வருது. அடியாளுக்கு காசு கொடுத்து நம்மள அடிக்க சொன்னது ஒருவேளை ரோஹிணியா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு சிட்டியோட வட்டி கடை எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு அங்க போய் நிக்கிறான். யாருக்குன்னு தெரியாம இவன் வட்டிக்கு பணம் கொடுக்கறான், அடியாலும் வேலை செய்யறானோ, இவன் இதுக்கு முன்னாடி ரவுடியா தான் இருந்தான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு தினேஷ் கண்காணிச்சிட்டு இருக்கும் போதே ரோஹிணி சிட்டி கிட்ட வட்டி பணம் கட்டுறதுக்காக வர்றாங்க. பிஏ தினேஷ் ரோஹிணிய பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவ தான் இவனை ஏவி விட்டு அடிக்க சொல்லியிருக்கா. இவன் இருக்கிற தைரியத்துலதான் எனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாளா? அப்படின்னா இவ கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு கிடைக்காது, இவளை ஏன் சும்மா விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சு விஜயாக்கு போன் பண்ணி, ரோஹிணின்னு இருக்கிறவங்க பேரு ரோஹிணி கிடையாது, அவங்க பேர் கல்யாணி, அவங்க பையன் இந்த ஊர்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துறாங்க. விஜயா அதை நம்ப மாட்டேன்னு சொல்லி படக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. தினேஷ் என்ன பண்றது, இவளை எப்படியாவது இங்க வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நேரா குமாரபாளையம் கிளம்பி போய் ரோஹிணியோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது கிரிஷ் ரோட்ல விளையாண்டுகிட்டு இருக்கான். கிரிஷ தூக்கிட்டு போயிடுறான் தினேஷ். ரோஹிணியோட அம்மா பதட்டப்பட்டு ரோஹிணிக்கு போன் பண்ணி, கிரிஷ காணோம், ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு போனாருன்னு சொல்லி சொல்றாங்க, எங்க போனான்னு தெரியலன்னு பதறி அடிச்சுட்டு அழுகுறாங்க. ரோஹிணி நேரா அவங்க அம்மா ஊருக்கு கிளம்பிடுறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம. கிரிஷ எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. பிஏ தினேஷ் கிரிஷ் கிட்ட சொல்றான், உங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கே நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன்னோட பெரியப்பான்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கிரிஷும் ஒரு அளவுக்கு நம்பி வந்துடுறான். தினேஷ் கிரிஷ கூட்டிக்கிட்டு விஜயா வீட்டுக்கே வராங்க. விஜயா வீட்டுக்கு வந்து, என்னம்மா எப்படி இருக்கீங்க, நான் இந்த பையனோட பெரியப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பெரியப்பா சின்னப்பான்னு, இந்த பையனே அனாத பையன் சொல்லி தானே வந்தான், இவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க பாட்டியோட சேர்ந்து இங்க வந்து இருந்தானே அப்படின்னு விஜயா ரொம்ப கோவத்தோட கத்துறாங்க. வீட்டுல மீனா முத்து யாருமே இல்ல. தினேஷ்க்கு ஒரு டவுட் வந்துருது, ஒருவேளை கல்யாணி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ, அதனாலதான் அவ திமுறா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலோ, என்னடா நம்மளோட மாச வருமானம் போச்சே, இவளை மாட்டி விடலாம் அப்படின்னு நினைச்சோம், அதுவும் முடியாம போச்சே அப்படின்னு தினேஷ் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மீனா உள்ள வர்றாங்க. ஏய் கிரிஷ், எப்ப வந்த அப்படின்னு கிரிஷ் கிட்ட பேசுறாங்க. விஜயா உடனே, நீ தானே இவனை கூட்டிட்டு வந்த, இப்ப பாரு பெரியப்பாவான், பெரியப்பா கூட வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி விஜயா திட்டுறாங்க. மீனாக்கு தினேஷ பார்த்தோன்னே, நீங்க இவனோட பெரியப்பாவா, அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லலையே, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு மீனா விசாரிக்கிறாங்க. இந்த பையனோட அம்மா பேரு கல்யாணி அப்படின்னு சொல்லும்போது கிரிஷ் உடனே, இல்ல எங்க அம்மா பேரு ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறான். விஜயாக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்ற, ரோஹிணி உன்னோட அம்மாவா? ஆமா, என்னோட அம்மா தான். அப்படின்னா உன் கூட வந்த பாட்டி? ஆமா, அவங்க என்னோட பாட்டி தான். மீனா கிரிஷ் கிட்ட கேக்குறாங்க, என்ன கிரிஷ் நீ மட்டும் தனியா வந்திருக்க, உங்க பாட்டி எங்க? இல்ல, பாட்டி கிட்ட சொல்லல, இந்த அங்கிள் தான் உங்க அம்மா இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாங்க. இவர் உனக்கு அங்கிளா? உங்க அம்மா இருக்க வீடு எது? இதுதான் அப்படின்னு கிரிஷும் சொல்றான். இதுவா? இங்க உங்க அம்மா எங்க இருக்காங்க? இந்த வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன மீனா உடனே கேக்குறாங்க, இந்த அங்கிளை எங்க கண்டுபிடிச்ச? இந்த அங்கிள் கூட ஏன் வந்த, பாட்டி கூட வராம? இந்த அங்கிள் எங்க ஊருக்கு வந்தாங்க, உங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க உன்னைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, நானும் சந்தோஷமா வந்துட்டேன், கரெக்டா எங்க அம்மா இருக்க வீட்டுக்கே வந்துட்டோம். எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மீனா கேட்கும்போது, என்னோட பர்த்டே இன்னும் 2 நாள்ல வருதா, எங்க அம்மா என் கூடயே பர்த்டே செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை அதுக்காக தான் இந்த அங்கிளை அனுப்பி என்னை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அதை நினைச்சுதான் நான் வந்தேன் மீனா ஆண்டி அப்படின்னு கிரிஷ் சொல்றான். மீனா உடனே விலாவரியா கேக்குறாங்க, உன்னோட அத்தை ஒருத்தர் துபாயில வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னியே, அவங்க யாரு? அத்தை தான் இப்ப அம்மாவா மாறிட்டாங்க. இல்லடா கிரிஷ், உனக்கு தான் அம்மா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல. இல்ல, இப்ப அம்மா இருக்காங்க ஆண்டி. மீனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே முத்து உள்ள வராரு. உள்ள வந்தோடனே, டே கிரிஷ் எப்ப வந்த, பாட்டி எங்க காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. முத்துவ பார்த்தோடனே பிஏ தினேஷ்க்கு அடி வாங்கினது எல்லாம் ஞாபகம் வருது. படக்குன்னு எந்திரிக்கிறான். முத்து தினேஷ பார்த்த உடனேயே, உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தினேஷ் உடனே, சரி
இந்த பையன் இங்கேயே இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு கிளம்பும்போது முத்து தினேஷோட சட்டையை பிடிச்சு, யாரா நீ, எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்த, அன்னைக்கு டாக்ஸில வந்தவன் நீ தானே, எங்கிட்ட அடி வாங்கின, ஒரு பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு வந்தியே அப்படின்னு அடிச்சு கேட்கும்போது, அந்த பொண்ணு யாரா அப்படின்னு கேக்குறாரு. ரோஹிணி தான் அந்த பொண்ணு, அவளோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் நான் வந்தேன், அன்னைக்கு நீ அடிச்சதுனால தான் ஓடி போயிட்டேன். விஜயாக்கு இன்னொரு அதிர்ச்சி, என்னது ரோஹிணியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்தியா? ஏய், அவ மலேசியால இருந்து வந்தவடா, அவளை பத்தி என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மலேசியாலாம் ஒண்ணும் கிடையாதுமா, அவ இங்கதான் குமாரபாளையத்துக்கு பக்கத்துல இருக்குது, ஒரு சின்ன கிராமம். அவங்க அம்மாவும் ரோஹிணியோட பையன் இவங்க 3 பேர் தான் இவங்க குடும்பமே. ரோஹிணி ஒன்னும் மலேசியாலாம் கிடையாது. ரோஹிணிக்கு பையன் இருக்கா, அம்மா இருக்காங்களா அப்படின்னு விஜயாவுக்கு மயக்கமே வருது. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.